ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கல வாங்க. இங்கே மதி அவங்க அம்மா போனதுமே ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல அவங்க மாமியார். அப்போ மதி சைலண்டாக இருப்பாங்க, அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு நினைச்சா. ஆனால் மதி பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கிறதுல அவங்களுடைய அம்மா போன பிறகுதான் இன்னும் ஓவராக மதி பேச ஆரம்பிப்பாங்க. என்னடி உன் அம்மா பேசிட்டு போய் நீ திருந்த மாட்டியான்றாங்க. இங்கே பாருங்க, நீ அம்மாக்காக பயப்படுறோம் நானான்றாங்க. நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். அது எப்படி தப்பு பண்ணுறது நீங்களா? ஆனால் நான் பயப்படணுமா உங்களை பார்த்துட்டாங்க? தப்பு பண்ணதெல்லாம் நீங்கள் தான். நான் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் வேற போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது நான் எதுக்கு உங்களை பார்த்து நான் பயப்படணும்ன்றாங்க. எந்த காரணத்துக்காகவும் உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். தப்புனா தப்பு, அதுதான் என்னுடைய கேரக்டர்ன்றாங்க. அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் ஆமா சாமி தலையை போட்டு ஆட்டிட்டு இருப்பேன்னு நினைச்சுங்களா? எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி அப்படி இருக்கவே மாட்டா அப்படின்றாங்க. ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ நீங்க அப்படி இருங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் மோசமா நடந்துகிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு என்ன சொல்ல வரேன்ட்டு அதுக்கப்புறமா மதிக்கும் மாமியாருக்கும் மறுபடியும் ஆர்குமெண்ட் போகவும் உடனே கோவம் வந்துடுது. சுரேஷ்க்கு என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க, திருந்தவே மாட்டியா நீ அப்படின்றாங்க. உன்னை உன் அம்மா அப்பா கூட பேக் பண்ணி உன்னை அனுப்பிச்சிருக்கணும், கிளம்புடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல நான் இருப்பேன் என்னன்றாங்க மதி. பிளேஸ்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எப்படி நீ உங்க பேச்செல்லாம் கேட்டு இந்த வீட்டுல இருக்கீங்கன்னு தெரியல, அம்மாவா இதுன்றாங்க. அண்ணன் என்ன இருந்தாலையும் அம்மாவா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த அளவுக்கு மோசமா பொய் கேரக்டரா இருக்காங்க இவங்க. எல்லாத்துலயுமே பொய்யா நடிக்கிற ஒரு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. தப்புனா தப்புன்ட்டு அம்மாவா இருக்கட்டும் யாரா வேணும்னாலும் இருக்கட்டும் நம்ம புத்தி சொல்லணும். புத்தி அவங்க நம்ம சொல்லி அவங்க கேட்கலன்னா எப்படி சொன்னா அவங்க அடங்குவாங்களோ அப்படி சொல்லணும். ஆனா 2 பேருமே இப்படி இருக்கீங்க என்னன்றாங்க. அவரை விடுங்க, அவர் அப்படிதான் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க இப்படி இருப்பீங்க அண்ணன். நல்லது கெட்டது அவங்களுக்கு நீங்களாச்சும் சொல்லி கொடுத்துருக்கணும்னே கோவப்படுறாங்க சுரேஷ். அப்படி அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.